திருச்சியை சேர்ந்த 2 தமிழக வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்புக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாளையநல்லூரில் சுதாகரனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து நடத்தின ஒரு கபடி டோர்னமெண்ட் 70,000 ரூபா ப்ரைஸ் டோர்னமெண்ட் நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் சுதாகரனே அவரோட ஹோம் டீமுக்காக ப்ளே பண்ணார், அல்லூர் சதீஷ் ப்ளே பண்ணார், ஹரிஷ் காமாட்சி ப்ளே பண்ணாங்க, அஜித் ப்ளே பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த டோர்னமெண்ட்டை பற்றி லைட்டாக டச்சப் வந்து பண்ணிடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பாளையநல்லூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய கபடி போட்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா சுதாகரனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நடத்தியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ஏப்ரல் 4ஆம் தேதி 5ஆம் தேதி நடந்துச்சு. இந்த டோர்னமெண்ட்டோட மோட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பெரிய பெரிய டீம்ஸ் வந்து வரணும், நமக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, சின்ன சின்ன பசங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கணும். ஒரு பெரிய டோர்னமெண்ட் வச்சு சின்ன பசங்களுக்காக, அதனால தான் 75 கிலோ வெயிட்டுக்கு கீழே உள்ள பிளேயர்ஸ்க்கான கேட்டகிரியில் இந்த ஒரு டோர்னமெண்ட்டை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நினைச்சிருந்தா அதுக்கு மேலே வச்சு பெரிய பெரிய டீம்ஸை கூப்பிட்டுருக்கலாம். பட் அவங்க பண்ணலை. சின்ன பசங்களுக்கு சரியான வாய்ப்பை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவங்களோட திறமையை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டோர்னமெண்ட்டை வந்து நடத்தியிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது மழை அதிகமாக பெஞ்சதுனால குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு மேலே மேட்சஸ் எதையும் நடத்த முடியாமல் அந்த ப்ரைஸஸ் எல்லாத்தையுமே சமமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஹோம் டீமான பாளையநல்லூர் டீமுக்காக அல்லூர் சதீஷ், சுதாகர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஷ் காமாட்சி, டிஃபெண்டர் அஜித், ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் சுதாகரனே அந்த மேட்சஸோட லிங்க் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் வெயிட் பண்ணுங்க, இன்னொரு தரமான அப்டேட் இருக்கு, அது என்னங்கிறத சொல்றேன். அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. திருச்சியை சேர்ந்த 2 வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட ப்ரிப்பரேஷன் கேம்ப்காக போயிருக்காங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ் டீமுக்காக ப்ளே பண்ணுற சுதாகர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீமுக்காக ப்ளே பண்ண அல்லூர் சதீஷ். 2 பேரும் இப்போதைக்கு இந்தியன் ப்ரிப்பரேஷன் கேம்புக்கு செலக்ட் ஆயிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒடிசாவில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் நேஷனல் கேம்ஸ் நடந்துச்சு. அண்ட் இதிலிருந்து பிளேயர்ஸை இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணுறதுக்காக அந்த கேம்ப் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா ப்ளே பண்ண பிளேயர்ஸ் எல்லாரையுமே செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதன் அடிப்படையில் சுதாகரும் அல்லூர் சதீஷும் இந்தியன் ப்ரிப்பரேஷன் கேம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் கேம்ப்ல இருந்து இந்தியன் டீமுக்கு தமிழக வீரர்கள் போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ அல்லூர் சதீஷ், சுதாகர் 2 பேருமே லெஃப்ட் ரைடர். இந்த ஒரு கேம்ப்ல கிட்டத்தட்ட 12 லெஃப்ட் ரைடர்ஸ் வந்து இருக்காங்க. இதுல ஆகாஷ் இண்டே மட்டும்தான் இதுக்கு முன்னாடி இந்தியன் டீம்ல வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. அவரை தவிர வேற எந்த ஒரு பிளேயர் வந்தாலும் இந்தியன் டீம்ல ஃபர்ஸ்ட் டைம் டெபியூட் பண்ண போறாங்க. ஆனால் அப்படி பார்க்கும்போது சுதாகரனுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அண்ட் இங்கே நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்குது. அமன் வந்து இருக்காரு, விஜய் மாலிக், சிவம் பட்டாரு, அஜித், பரத்குடா, விஸ்வாஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. பட் இதில் என்னமோ எனக்கு தோணுது சுதாகரனை கண்டிப்பாக செலக்ட் ஆகி போவார் அப்படிங்கிற மாதிரி. சில நேரம் நம்ம இந்தியன் டீமோட செலக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு சம்பவத்தை வந்து பண்ணி விட்ருவாங்க. யங் பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸை மட்டுமே வச்சு இந்தியன் டீமை உருவாக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த வாட்டி உருவாக்கக்கூடாது. ஏன்னா மற்ற நாடுகளும் கபடியை வேகமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேபாளில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாகர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ளே பண்ணுறாரு. அண்ட் ஈரானை பொறுத்தல வந்து பார்த்தீங்கன்னா மொயின் சஃபாகி தமிழ் தலைவாஸ் டீமுக்காக சூப்பராக ப்ளே பண்ணார். இனிமேல் ஈரான் டீமுக்காகவும் கலக்கிறதுக்கு தயாராக இருக்கார். முகமது தஃபர் சன்னி தனிஷ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபசலத் ரச்சலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சியானே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அமீர் ஹுஸ்தேன் பஸ்தாபி, ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக யங் பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் வந்து தமிழ் பிளேயர்ஸ் எடுக்கணும்னு கூட இல்லை, நீங்கள் வந்து யங் பிளேயர்ஸ்க்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுங்க. பட் தமிழ் பிளேயர்ஸ் அந்த இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிற என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் வீடியோ நண்பா. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இதே போன்ற நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். இது வரைக்கும் டாட்டா, பை பை, see you நண்பா.